ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங். என்னோடய ஹஸ்பண்ட் மூணார் போயிட்டு இன்றைக்கி தாங்க 3rd டே. நாளைக்கு மார்னிங்லாம் வந்துடுவார். நான் எந்திரிச்ச கொஞ்சம் நேரத்துலேயே ஷன்விக்கும் எழுந்திரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நானும் காஃபி வச்சு குடிச்சிட்டு சரி சாப்பாடு வைக்கலான்னு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டேங்க. அதை எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் பருப்பு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு போட்டு சாம்பார் வைக்கலான்னு சொல்லிட்டு தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கொதிச்சிதுன்னா நல்லா சாம்பார் ஆகிடும். குக்கரில் வச்சு ஒரு 5-6 விசில் விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும். டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறமா குளிச்சுட்டு சாய்பாபா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இப்படி தான் இருந்தது. ஷாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நல்லாவே சாப்பிட்டுட்டு இருந்தார். அப்புறம் ஷன்விக்கு எல்லாருமே நாங்களாம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு கோவிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டையும் பூட்டிக்கிட்டு கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து கொஞ்சம் பக்கத்து ஏரியாவில் தான் இருக்கா. சரி நடந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெயிலில் நடந்தே போயிட்டு இருந்தேன். அந்த கோவில் கட்டி 20 வருஷம் ஆனதுனால இன்றைக்கி ஏதோ சிறப்பு பூஜை இருக்குது இன்றைக்கி ஃபுல் டே. அதனால என்னோடய நாத்தனார் வந்திருக்காங்களா, அவங்க தான் கால் பண்ணி கூப்பிட்டாங்களா. சரி நாங்கள் எல்லாருமே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அங்கே போனதுக்கப்புறம் அன்னதானம் போட்டாங்க. மதிய சாப்பாடு வந்து அங்கேயே சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்தது சாப்பாடு, சாம்பார், கொஞ்சம் லெமன் ரைஸ் வச்சாங்க, பொரியல் கூட்டு எல்லாமே நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் வெளியே வந்து தம்பி வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்து மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டேன். கோயிலாண்டு போயிட்டு சாமியெல்லாம் நல்லா பார்த்து தரிசனம் பண்ணிட்டு எல்இடி டிவியில் வெளியே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருந்து சாமி கும்பிட்டு சந்தனம்லாம் வச்சுக்கிட்டோங்க. வச்சுட்டு இன்றைக்கி சொட்டு மருந்து போடுறாங்க இல்லையா, அதனால சரி ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அங்கே போனதுக்கப்புறம் இவன் அழுவான்னு பார்த்தேன் சொட்டு மருந்து போடுறப்ப. ஆனால் எதுவுமே அழுகலை. சமத்து புள்ளியாக அவரும் காமிச்சார். சாமுக்கு வந்து இப்போ தான் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, அவனுக்கு போடுவாங்களான்னு கேட்டேன். பார்த்தா அவனுக்குமே போட்டாங்க. 2 பேருமே எதுவுமே அழலாம் இல்லை. நல்லபடியாக சொட்டு மருந்து போட்டு கிளம்பிட்டாங்க. அங்கே ஒரு எல்இடி டிவியில் அந்த பாப்பா பொம்மை ஃபோட்டோலாம் போட்டிருக்கேன். ஷன்விக்கு வந்து அதையே கொடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோங்க. என்னோடய நாத்தனார் மறுபடியும் குழந்தைங்களாம் எடுத்து போய் வீட்டில் விட்டுட்டு என்னையும் ஷன்விக்கும் வந்து கூட்டிகிட்டு பைக்கில் வீட்டுக்கு போயிட்டாங்க. மதியம் வரைக்கும் இப்படி தான் போச்சு. ஈவினிங் வந்து பார்க்லாம் போகணும். இன்றைக்கி டே எப்படி ஃபுல்லாக முடிஞ்சதுன்னு நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டில் சொல்கிறேன். பாய்.